அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 31 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். அக்னிபான் ராக்கெட் திட்டம் வெற்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. தனியார் புத்தாக்க நிறுவனம் தயாரித்த அக்னிபான் சார்டெட் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக மே 30 விண்ணில் செலுத்தப்பட்டது. முப்பரிமாண அச்சு அதாவது 3D பிரிண்ட் நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட என்ஜினை கொண்ட அந்த ராக்கெட் திட்டமிட்டபடி பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தின் இந்த முன்முயற்சி ஒரு மைல்கல் சாதனை என இஸ்ரோ புகழாரம் சூட்டியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன ஸ்கீம்னு பார்த்து வச்சுக்கோங்க. அக்னிபான் இது பேர். தனியார் ராக்கெட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையை போல மேம்பாடானது வேறொன்று இல்லைன்னு குடி செயலக என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அரசு பணி தேர்வுகள் தமிழ் 40% மதிப்பெண் கட்டாயம் அரசாணை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வு மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அரசாணை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாசிச்சு பாருங்கள், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.